மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வாக்காளர் பெறுவதை இது உங்கள் மத்தியிலே நாளை நாடாளுமன்ற தேர்தலிலே நாடு भारत माता की ஆட்டிடாதீங்க இந்த ட்ரிப் எல்லாம் தாமரைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாம் ஏமாந்துட்டாங்க, இனி ஏமாற மாட்டாங்க. ஆமா भारत माता के தலைவரா தலைவரா மணிதா வளர்ச்சி அதாவது ஏழைகள் இருந்து நடுத்தர வர்க்கத்துக்கு உயர்ந்தவர்கள் மட்டுமே 25 கோடி பேரை ஏழைகள் இல்லாத நாடாக ஆக்கியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதேபோல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் திட்டம், வீட்டு வீடா ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற திமுககாரங்க அதை முறையாக பயன்படுத்தாமல், அதை முறையாக செயல்படுத்தாமல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை சரியாக கையாளத்தான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால இன்றைக்கு மக்கள் குடி தண்ணீருக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுதான் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நாட்டில் பஞ்சம், குடிநீர் பிரச்சனை நிலவுவது என்பது இயற்கை. அதாவது திமுகவினுடைய சாபக்கேடு இந்த ஊருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஊழல்வாதிகள், திமுக கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, திமுக லஞ்ச லாவண்யம், இதுதான் திமுகவினுடைய ஒரே ஒரு இதாக இருக்கிறது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் நகர்மன்றத்தில் நம்ம எங்க போனாலும் கூட இந்த நகராட்சியில எங்கேயாவது சுத்தமாக இருக்கிறதா, சுகாதாரம்னா எவ்வளவு என்ன விலை என்ற கேட்கிற அளவுல தான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் நகராட்சியுடைய செயல்பாடு இருக்கிறது. இங்க இருக்கிற பவானி ஆறு வட்டா ஜீவநதி, ஆனா அந்த ஆற்றுல முறையாக பராமரிப்பு இல்லை. அந்த ஆற்றுல ஆற்று தண்ணியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இந்த ஆற்றை மாசுபடுத்துகின்ற செயல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கட்டுப்படி தவறி இருக்கிறது. இன்றைக்கு பவானி இந்த பகுதிக்கு உயிர் நாடி, பவானி ஆற்றானது இந்த பகுதியினுடைய உயிர் நாடி. அப்படிப்பட்ட இந்த உயிர் நாடியே இன்றைக்கு அதை சீர்குலைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். மேட்டுப்பாளையம் மக்கள் எப்பொழுதுமே தேசியத்தின் பக்கம் இருக்கிறவர்கள். மேட்டுப்பாளையம் மக்கள் தெய்வீகத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள். மேட்டுப்பாளையம் மக்கள் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு சார பார்க்கின்ற மக்கள். அதனாலதான் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு சாரா இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு மேட்டுப்பாளையம் மக்கள் இங்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் சாதாரண ஊர் அல்ல, இது தியாக பூமி, கர்ம பூமி. மேட்டுப்பாளையம் தியாக பூமி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ரத்தம் சிந்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ரத்தம் சிந்திய பூமி நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பூமி. இந்த பூமியில தாமரை, ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த நகர்மன்ற தலைவர் இருந்த ஊர். நம்மளுடைய சதீஷ் அவர்கள் இந்த பகுதியில் நகர்மன்ற தலைவராக இருந்து சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள்.